வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் விழுந்த ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை எதிர்ப்புகளை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் காட்டி வருகிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வகையில்தான் தமிழகத்தில் சூழல் நிலவி உள்ளது. என்னதான் மக்களுக்கு சரியான திட்டங்களை கொடுக்காமல் இருந்தாலும் கூட்டணி என்ற ஒரே வார்த்தையில் மீண்டும் வெற்றியடைவதற்கான வழியை ஏற்பாடு செய்துவிட்டார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஒரே வழி, எடப்பாடி பழனிசாமி ஒன்று ராஜினாமா செய்ய வேண்டும் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து, இல்லை என்றால் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக 2026 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவோம் என்று பல்வேறு பேட்டிகளிலும் தெரிவித்து வருகிறார், நிகழ்ச்சிகளிலும் கூறி வருகிறார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முற்றிலும் சீரவாகத்தான் இருக்கிறது. பொங்கலுக்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் அரசியல் பயணத்தை மேற்கொள்வேன் என்று தெரிவித்திருந்தார், சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது வரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. மோடி அவர்களது காலில் விழுவதை தவிர வேறு வழி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையாது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு 4.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நிலைத்திருந்தது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் ஆதரவு இருந்தது மட்டும்தான். ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு பாஜகவின் உதவியை கேட்காமல் இருந்திருந்தால் அன்றைக்கே ஆட்சி கலைப்பு ஏற்பட்டிருக்கும். 4.5 ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக முதல்வராக எடப்பாடி இருந்ததற்கு பாஜக தான் உறுதுணையாக இருந்ததை பாஜகவின் உதவியே ஒட்டுமொத்தமாக எடப்பாடி மறந்துவிட்டதன் காரணமாகத்தான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் கூட்டணி கிடையாது என்று அவர்கள் மீது பழியை போட்டு கூட்டணியிலிருந்து விலகி கொண்டார். ஆனால் மக்களவை தேர்தலில் எடப்பாடியால் வெற்றி காண முடிந்ததா? 3வது இடம் 4வது இடம் டெபாசிட் இழப்பு, ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் நிலைமையை சீரவாக மாற்றிவிட்டார் என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள். கடைசியாக வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களது காலில் விழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அவரிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைய முடியும். எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்கள் வீட்டில் ரைடு குறைக்கப்படும். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 250 கோடி எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தி வீட்டில் கைப்பற்றப்பட்டுள்ளது. பினாமிகள் யார் என்ற தகவல் வெளியாகிவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் கைதும் உறுதி செய்யப்படும். இது எடப்பாடி பழனிசாமிற்கு பெரிய இழப்பாக மட்டுமல்ல, அதிமுகவின் தோல்விக்கும் இது வழிவகுக்கும் என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வளர்ச்சிக்காக மோடி அவர்களது காலில் விழக்கூட தற்பொழுது நேரம் சரியாக அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிட்டது. மோடி அவர்கள் எடப்பாடியை மன்னிக்கலாமா வேண்டாமா என்பதை கூறுங்கள்.